என்கிட்ட கொடுத்திருந்தா கூட நான் பத்திரமா வச்சிருந்திருப்பேன். இப்ப தொலைச்சிட்டு நிக்கிறியே, பணக்காசு நகையோட அருமை உனக்கு தெரியுதா? அந்த மாதிரி வளர்ந்திருக்க நீ. மாயா, எதுக்கு டென்ஷனா பேசுற? கொஞ்சம் கோபத்தை குறை. ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு போகுது. ஏங்க, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நல்லா தேடி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அட, இங்கதான் இருக்கு. இந்த இது எப்படி இங்க வந்துச்சு? யாராவது எடுத்து மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த நெக்லஸ் ஒரு பெரிய விஷயம்னு அவங்க கிட்ட சத்தம் போடுறீங்க. அவங்க வசதி தகுதிக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுக்காக தேவையில்லாம ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க? நீங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் தெரிஞ்சோம். அவங்க பொண்ணு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்கல்ல. உங்க பணம் காசெல்லாம் பார்த்து அவங்க பொண்ணு கொடுக்க வந்தாங்க. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? ஆஹா, அவசரப்பட்டு வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. இந்த டிரைவர் பையன் நம்மள போட்டு கொடுத்துருவான் போல இருக்கே. கொஞ்ச நேரத்துல ஆளே வேற மாதிரி பேசுறீங்க. இதுல ரேவத்தை வேற அதட்டுறீங்க. அது ஒரு நகை, அதுவும் உங்க நகை கிடையாது, அவங்களது தானே. அதுக்கு போய் ரேவதி கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க. அப்ப இதான் உங்க உண்மையான கேரக்டரா? ஆஹா, இத்தனை நாளா போலியா பம்மி பம்மி பொய்யா நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இல்ல இல்ல ரேவதி, நான் இவர் சொல்ற மாதிரிலாம் இல்ல. நான் அது வந்து ரேவதி,